ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்துரைப்பதற்காக வெளிநாடு சென்று திரும்பிய குழுக்கள், எம்பிக்கள் மற்றும் அதிகாரிகள் இன்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மீது இன்று பரிசீலனை. திமுக, அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு. பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து துறை ரீதியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மக்கள் நலத் திட்டங்கள் விரைவாக சென்று சேரும் வகையில் செயல்பட அறிவுறுத்தல். கல்வி திட்ட நிதியை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரிய தமிழக அரசின் மனு அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சென்னையில் அரசு சேவை இல்லத்தில் தங்கி பயிலும் 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை விவகாரம். கைதான காவலாளியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு. மதுரை ஆரப்பாளையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை காலணியால் அடித்த விவகாரம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தவறுக்கு மன்னிப்பு கேட்ட உதவி மேலாளர். கேரளாவில் தீ விபத்து ஏற்பட்ட கப்பலில் இருந்து 18 பேர் மீட்பு. 6 பேர் மேல் சிகிச்சைக்காக மங்களூர் மருத்துவமனையில் அனுமதி. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா செல்ல இருந்த பயண திட்டம் மோசமான வானிலையால் ஒத்திவைப்பு. நாளை பயணம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஆல் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இணைந்தார் MS தோனி. மேத்யூ ஹைடன், அசீம் ஆம்லா, கிரேம் ஸ்மித் எட்டோருக்கும் கௌரவம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.